ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் கல்கண்டு சாதம். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் வந்து போட்டுட்டு 1.5 கப் பால், 2 கப் தண்ணி. எந்த ரைஸ் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்லேயே வந்து தண்ணி பாலில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வரப்போ ஒரு கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லாட்டி பொங்கி மேலே வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்திக்கோங்க. இப்போயே லேசாக சாதம் வேக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். அப்போ தான் பொங்கி வெளியே தண்ணி வந்து விசில் வரப்போ தெரிக்காது. இது பொங்கல் செய்கிறப்போ நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு குக்கரில் வந்து நீட்டாக வெளியே தண்ணி தெறிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து கொஞ்சமாக பால் ஒரு 1/2 கப் மட்டும் ஊற்றிட்டு கல்கண்டும் சேர்த்தி நல்லா கிண்டி விடுங்க. கல்கண்டு உருக அந்த சாதமும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு கொழகொழப்பு வந்துடும். அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஏலக்காய், முந்திரி, திராட்சை அது எல்லாமே பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதுக்கு சேர்த்திக்கிறோம். அதுதான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர். ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக வந்து போடுங்க. அந்த ஃப்ளேவர் கிடைச்சதுன்னா போதும். இதை நல்லா கையிலேயே நொறுக்குனிங்கன்னா இந்த மாதிரி பொடியாயிரும். லேசாக தூவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம சூப்பர் சுவையான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.